பனிகாலத்துல போய் அம்ப விட்டு இதுல குத்தி மேற்கொண்டு காயம் படிச்சுனா ஆறுமாயா சாமானியா வரீங்களா? ஆமா, துப்பாக்கியில குண்டு வாங்கியது மாதிரி பாஞ்சிருந்தா என்ன வாங்க என்ன இப்படி கலங்கத்தல என்னோட ஜாமான உள்ள விட்டுருக்கேன். நான் விட்டதை நீங்க பாத்தீங்களா? ஆளே இல்லாத பொட்டல்ல வந்து அம்ப விட்டுக்கிட்டு இருக்கீல. எதுக்கு ஆளே இல்லாத பொருட்களா? இங்க வரு எத்தனை விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு. நான் பிடிக்க வந்த மான் உள்ள ஓடி இருந்திருக்கு. இதுக்குள்ளதான் மான் இருக்கு. மான் இருக்கு. இந்த கோயில விழுந்து சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுவேன். நான் சொல்றேன் வா போவோம், சத்தியம் பண்ணுவோம். இருக்கிற 4 பேரும் சும்மா தூக்க கலக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்படி கிடையாது. ராடா பேச அப்படி கிடையாதுயா. 4 பேர் பார்த்தாலும் 40,000 பேர் பார்த்ததுக்கு சமாளம் தெரியும். இருக்கிறவங்க எல்லாருமே ஞான பையர்கள். பெரியவங்களா பார்த்துருக்கா பாருங்க. மாலை பிடிக்க வந்து ஆமா, இத நான் நம்பித்தே ஆகணும். நம்பித்தாயே ஆகணும்னா அப்ப நம்பன்னா என்னோட குட்டி உள்ள இருக்கு, நீ விலைக்கு நான் போய் பாத்துக்கிறேன். வாங்க, சும்மா போட்டு பதட்டப்படாம பொம்பளைய பார்க்க வந்துட்டு மாலை பிடிக்க வந்துருக்கீங்க. அதை பத்தி ஒண்ணு சரி. பொம்பளை பிள்ளை தெரியுது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? லேசா ஒரு நடத்திருக்கு, அதை பார்த்தா தெரியும். ஒரு குறிப்பறியக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டோ? சரி சரி அடிப்பட்டதுல அப்புறம் சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, என்ன இப்படி எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலைல இருந்து வரேன். அது தெரியும். மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு மாப்பிள்ளதான். இன்னும் உனக்கு மாப்பிள்ள ஒரு விஷயம். என் மாப்பிள்ளை நீங்க அத்தமை. சரி, நான் உங்களுக்கு மாவமே. நான் நம்பி ரேஷனே. இதை நான் நம்பணும். ரேஷன் கார்டு எடுத்து சொல்றா. ரேஷன் கார்டா? ஆமா. அது இருக்கு. பேர் இருக்குங்களா? பேர் இருக்கா? ஆமா. அதுல மட்டும் தான் இருக்குமா? எல்லாத்துலயும் இருக்கு. அப்புறம் என்ன? அப்ப நம்பிக்கை இல்லைன்னா அதை எடுத்து வரணும். வேற என்ன எடுத்துட்டு வரணும்? அதெல்லாம் தூக்கிட்டே திருறீங்க. ஆமா, என்ன பண்றது? பூரா பாசா ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு பரவாயில்ல. அது மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப என் அத்தை மையன், நான் மாமா மையன், நம்ம 2 பேரும். சரி சரி சரி. என் தங்கச்சி வள்ளியை பார்க்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா பேர் என்ன? அதே நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோனிதேன். நிச்சயமா? சத்தியமா? போய் சொல்லாதியா. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. என்ன சொல்லுங்க? இதுல பயன்டே இருக்கு. என்ன இருக்கு? என் தங்கச்சி வள்ளியை பார்க்க நீங்க வந்திருக்கீங்க. சரி. நீங்க அந்த வெள்ளி மலைக்கு பெரிய கோடீஸ்வரன். ஆமா, உண்மைதானே? உண்மைதான். நாங்க நம்பிராசமாயின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 6-7 பீத்த குடிசைக்கு எங்க அப்பன் தலைவன். ஓஹோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை விழுந்துச்சா, அதெல்லாம் ஒரு குச்சி சாஞ்சு வச்சு அந்த குச்சை எடுத்து கட்டத்துக்கு நாங்க வக்கத்தை வயலுங்க. சரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. பேருந்துல போய் கேட்டுருக்கேன், மராமத்துக்கு ஒரு 12,000 கொடுங்க, அந்த குச்சை எடுத்து கட்டிடுறோம். சரி, கொடுக்கறவங்க சொல்லிருக்காங்களா? செக்யூரிட்டி இருக்கா, அத்தாச்சி இருக்கா, அதையும் கேக்குறாங்க. அத்தாச்சி கூட்டி காமிக்க. எந்த அத்தாச்சிய? எந்த அத்தாச்சியா? எங்க சாட்சிகள்? இந்த இடத்துக்கான பட்டாவும் இருக்கு. சாட்சிகள் அதுக்கு உங்களுக்கு ஒரு அத்தாச்சி தான் கூட்டி போய் காட்டுங்க. எவன் வர்றேன், எவன் வர்றா, அதெல்லாம் வரல. அதனால நாங்க பெரிய கோடீஸ்வரன் நீங்க நினைக்கிறீங்க. சரி, இன்னைக்கு என் தங்கச்சி அசலு பல்கா அப்படியே பிளாட் சொல்ல மாதிரி அப்படியே பலகை கட்ட மாதிரி இருக்குன்னு நீங்க ஆசைப்பட்டு தங்கச்சியை பல்கா பலாச் சொல்ல மாதிரி இருக்கு சொன்ன ஒரே ஆள் நீதாயா? என்ன தங்கச்சியை நான் வர்ணிக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்க காரிக்கிட்டு துப்புவீங்களா, துப்ப மாட்டீங்களா? சரி சரி. நாளைக்கு கட்டிக்கிட்டு போய் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சலிச்சு பண்ணோன்னு நொன்னு என்ன செஞ்சேன், நொப்ப என்ன செஞ்சேன், நோத்த என்ன செஞ்சேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வரதட்சணையே வாங்க மாட்டேன். அப்படித்தே வேண்டாம், எனக்கு வேண்டாம். இப்ப இருக்கிற பூரா ஆளு பூரா வரதட்சணை வாங்க முடியாது. சும்மா சொல்றேன், நான் சொல்றேன். அப்புறம் தூக்கி பிடிச்சி என் தங்கச்சி இதுல நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சுன்னா அதெல்லாம் தண்ணீர் வளரும். வேண்டாம் வேண்டாம், அழுவ விட மாட்டேன். சரி, இப்ப எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாங்க. உள்ள 2 தங்கச்சி மட்டும் அனுப்பிடாது போதும். உள்ள 2 பொம்பளை பிள்ளை, 2 பிள்ளை இருக்கு. போன பிள்ளை வருமா? 10 மாசம் ஆனதான் பிள்ளை. இந்த பிள்ளை வருமா ஐயா? தங்கச்சி உனக்கு இன்னைக்கு முகத்துல முழிச்ச முகத்துல யாரு முகத்துல முழிச்சோ ஐயா, உனக்கு யோகம். உனக்கு மச்சம் வந்து இந்த குண்டிக்கு பின்னாடி கிடக்கு. இன்னைக்கு நான் யாரு முகத்துல முழிச்சுன்னு தெரியல. சரி சரி, நான் தெரியாம கேட்கிறேன். தெரிஞ்சே தெரியும். உன் தங்கச்சிக்கு ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பூஸ்ட், ஒரு போமிட்டா ஏதாவது வாங்கி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களா? ஏன் தங்கச்சிக்கு? எனக்கு தங்கச்சி இல்லையா? உனக்கு தங்கச்சிலேன்னு எனக்கு தெரியும்.
நான் கற்ற ஒரு பொம்பளை ஒரு தங்கச்சி. ஓஹோ, நீங்க கட்ட பொண்ண சொல்றீங்களா? சரி, வாங்கி கொடுத்துருவான். இப்படி கூட கெச்சத்தையா இருக்க. சரி சரி. உனக்கு யோகா அப்படி பறந்து பறந்து அடிக்குது, எனக்கு எந்த தெரியல. சரி, நான் வாங்கி கொடுக்குறேன். காக்கல விடு உள்ள நீ எவ்வளவு குத்து குத்து இந்த வண்டி தாங்க. நீங்களே ஐயோ பச்சா மன்னாரு நல்ல கனகனன்னு இருக்குமே. எடுபட்ட நம்படி கட்டிட்டு ஏறா. யாரு வள்ளி? யாரு போல வள்ளி? பீத்த வச்சிருக்கி போய் வள்ளிட்டு வாய் அப்படி போகுது. வாய் இந்த புத்து இருக்கும் பாரு. முகம் இந்த பிள்ளை இதையும் பாருங்க. சரியா இருக்கா? அண்ணனுக்கு சப்பு. சரி, உங்க தங்கச்சி சொல்லுங்க. அப்படியே தங்கச்சி பட்டி காலா பட்டனமா நீ 15 வருஷம் கூட திரும்பி அடிப்ப. என்ன அப்படி காலையில கூப்பிடல? தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. உனக்கு தங்கச்சியா நான் ஒத்து பார்த்ததுக்கு நானும் தான் இங்க இருந்து வந்து பேசாம தான் இருக்காரு. அண்ணா என்ன விஷயம் எனக்கு மடத்துக்கு பேர் வந்துருக்காரு. இவர் யார்? அவர் குளத்தூர் தலையாரி. ஒருத்தர் இருந்தாரு. அவரா? குளத்தூர் தலையாரி. குளத்தூர் தலையாரியா? ஐயோ, நம்ம அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே. ரஜினி போட்டு ரொம்ப நாளா கேட்டோம்ல, நம்ம நத்தம் புறமுக்குள்ள இருக்கோம்ல, இடத்து பிரச்சனையே பேசாத பெரிய வைத்தறிச்சல் இருக்கேன். நான் வேற குளிருக்கு அண்ணச்சுக்கிட்ட அடிக்கலாம் முடிவு இருக்கா? சும்மா இருந்தாலும் இவளா ஒரு பொருளையை கிளப்பிட்டு போயிடுவா. எல்லாரும் திருப்பி கேட்டு யார் இவரு, எதுக்காக வந்திருக்காரு?
மாடுல அதத்தான் சொல்றேன் 10 மணில இருந்து வாங்க ஊருக்கு போகலாம்னு கேக்குறீங்களா? காசு உனக்கு தர மாட்டாங்க பரவாயில்லையா? காசு உனக்கு வேண்டாமா? வடை திங்கணும், பச்சி திங்கணும், போண்டா திங்கணும். யாரு திங்கடா? இதை சாப்பிட்ட மாதிரி பெட்டிக்கார சாப்பிடணும். அப்பதானே நல்லா திங்க பொச்சு 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 பொச்சுன்னு நல்லா உட்காரு. குழந்தைகிட்டு உட்காந்துருப்பேன். 5 மணிக்கு திறந்துக்கிட்டு காமிப்பேன். யாவனா இடிச்சா வருவாடு, இடிச்சவா புண்ணாக்கு. நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. சொற்பொழி வாங்கிட்டா நீங்க வந்து தேவாரா திருவாசமா வந்தவரும் மாட தேடி வந்திருக்காரு, நம்மளத்துக்கு வந்திருக்காரு. நீங்க தான் வரவேற்பு கொடுத்தீங்களா? நான் வரவேற்பு கொடுக்குவேன். வருக வருக வருவே நன்றி சொல்லி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் வரவேற்பு அப்புறம் கொடுக்குறேன். ஒரு தடவை அவருக்கு நீ வரவேற்பு கொடு. வா மரியாதை நீ கொடு. நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். இப்ப நீ கொடு, நான் பாக்கிறேன். மாலை போட்டிருக்காரு. அண்ணே சொல்லுனே, பண்ண முடியாம நிக்கிறேன். கண்ணை குத்திடுவேன். நஞ்சை கரணிகளை நெஞ்சம் நிகழ வைத்த விடுவ குலமணியே வருக. தாங்கள் யார்? தாய் தந்தையார். இதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும். என்னால் முடிந்த உதவியை செய்வேன். உதவி செய்ய முடியல, நானும் போய் தூங்கிடுவேன். ஒரே அடி மண்டே உடச்சுங்க. இப்படி செஞ்சா அப்புறம் ஆம்பளை கெடுத்து விட்டா மயிரை புடிங்கி விட்டான்னு யாரும் ரிப்போர்ட் கொடுக்க கூடாது. குழந்தை நான் சாட்சியில என்ன பண்ணணும்ன்ற இங்க வாங்கப்பா, உங்க பெரிய பஞ்சாயத்து முறத்து பஞ்சாயத்தா இருக்குப்பா. உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு போங்க. நீ மாலை பிடிக்க நான் பாத்துக்கிறேன். நீ பாப்ப நான் பாக்கணும்ல. நீ போய் பாரு, போய் உள்ள போய் கொண்டாட மட்டும் பண்ணுவேன். வாழை கொச்சு வாழ முதல்ல போங்கப்பா போங்கப்பா.